அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகிம் மௌலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து இந்த என்னுடைய காணொளியை இப்பொழுதுதான் நீங்கள் முதலாவதாக பார்க்கின்றீர்கள் என்றிருந்தால் உங்களிடத்தில் பணிவாக தாழ்மையாக வேண்டிக் கொள்வது, என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் நல்ல கமெண்ட்களை பதிவிடுமாறு உங்களிடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் முக்கியமாக நான் ஒரு நபரை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதனாக ஆக்கும். வாசிப்பு முக்கியம் என்பதனால் தான் உலக வாசிப்பு தினம் என்று ஏப்ரல் 23 அந்த வாசிப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. எழுதுவது வாசிப்பது முக்கியம் என்பதனால் தான் புனித அல் குர்ஆனில் முதலாவது வசனம் இக்ரா என்று சொல்லக்கூடிய வசனத்தை முதலாவதாக அல்லாஹ் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்று சொல்லக்கூடிய முதலாவது வசனம் இறக்கப்படுகின்றது. ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் விளங்குவது என்னவென்றால், வாசிப்பு ஒரு மனிதனை பூர்ண மனிதனாக ஆக்கும். வாசிப்பு இஸ்லாத்தில் மிகவும் முக்கியம். எழுத்துத்துறை இஸ்லாத்தில் மிகவும் முக்கியம். படிப்பு இஸ்லாத்தில் மிகவும் முக்கியம் என்பதைத்தான் நாங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து விளங்குகின்றோம். வாசிக்கக்கூடியவர்கள் எப்போது உருவாகுவார்கள்? எழுத்துத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் வாசிப்பு துறையில் மக்கள் ஈடுபடுவார்கள். எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் எப்படி எதனை வாசிக்க முடியும்? எழுதக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அதனால் தான் எழுத்துத்துறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய அற்பமான பொருள்தான் அந்த பேனா. அந்த பேனாவை பற்றி அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கியிருக்கின்றான். சூரத்துல் கலம் என்பதாக அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய நவீன உலகம், மாடர்ன் வேர்ல்ட், நவீன சமூக வலைத்தளங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், ஆக்கங்களை வாசிக்கக்கூடியவர்கள் மிக மிக அரிதாகிவிட்டார்கள். உலகத்தில் முஸ்லிம்களில் மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்களிலும். எல்லா சமூகமும் இன்று நவீன சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அடிமையாகியதன் பின்னால் இந்த எழுத்துத்துறைகளுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தாபுல் வஹியாக சில சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். அதாவது வஹியை எழுதக்கூடியவர்கள் என்று சில சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அந்த குத்தாபுல் வஹியாக நியமிக்கவில்லை என்றிருந்தால் அந்த சஹாபாக்களை குர்ஆன் எழுதப்பட்டிருக்காது. குர்ஆன் எழுதப்படாமல் இருந்திருந்தால் குர்ஆனை எப்படி ஓத முடியும்? அதே போன்றுதான் புத்தகங்களை எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய நாட்டினுடைய அதாவது வரலாறுகளை எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால், எங்களுடைய சமூகத்துடைய வரலாறுகளை எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் எவ்வாறு எங்களுடைய சமூகத்தை நாங்கள் அறிந்து கொள்வது? அதனால் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். சமூகத்திலே ஒவ்வொரு சமூகமும் எழுத்தாளர்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு சமூகமும் எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். எழுதக்கூடியவர்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய காலமே பள்ளி வாசல்களில் லைப்ரரிகள் உருவாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எழுதக்கூடியவர்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
பள்ளி வாயில்களில் லைப்ரரிகள், வாசிக சாலைகள் உருவாக்கப்பட்டது. ஒரு நூலகம் திறக்கப்படும் ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்பது அறிஞர் விவேகானந்தாவுடைய கருத்து. நாம் வாசிக்கும் புத்தகம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? நாம் ஒரு கையிலே ஒரு புத்தகத்தை எடுக்கின்றோம், ஒரு நூலை எடுக்கின்றோம் வாசிப்பதற்காக. அந்த புத்தகம் என்ன சொல்லுகின்றது? அந்த புத்தகம் ஒரு விடயத்தை எங்களை பார்த்து சொல்லுகின்றது. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். நாங்கள் வாசிக்கக்கூடிய எந்த புத்தகமாக இருந்தாலும், எந்த நூலாக இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை தான் சொல்லுகின்றது. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நான் நடக்க வைக்கின்றேன் என்று சொல்லுகின்றது அந்த புத்தகம். ஒத்தன்டிக் புக்ஸ் ஆர் அவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான புத்தகங்கள் இருக்கிறதே, நல்ல நண்பர்களை அது உருவாக்கும். உண்மையான புத்தகங்கள் நல்ல நண்பர்கள், நல்ல கருத்துள்ள புத்தகங்கள் நல்ல நண்பர்கள். எமது சமூகத்துக்கு மத்தியில் பொறையோடி போய் கிடக்கும் எழுத்துத்துறையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். பேனாவுடன் தொடர்புடையவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை கௌரவிக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய கடமை. எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சமூகத்தின் எதிர்காலமே அழிந்துவிடும். உதாரணமாக சொல்கின்றேன், எழுதக்கூடிய மனிதர்கள், எழுதக்கூடிய மக்கள், எழுத்துத்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் யாருமே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அந்த சமூகத்துடைய வரலாறை எப்படி அறிந்து கொள்வது? அந்த சமூகத்துடைய வரலாறை எதனை வைத்து தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்ள முடியாது. அந்த சமூகத்துடைய எதிர்காலமே அழிந்துவிடும். அதனால்தான் எழுத்தாளர்கள் சமூகத்தில் கௌரவிக்கப்பட வேண்டும். எழுதக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் மக்களின் வரலாறுகளை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் ஒருவரைத்தான் இந்த காணொளியில் நான் கொண்டு வருகின்றேன். இன்றைய காணொளியில் நான் ஒரு பன்முக ஆளுமையை பற்றித்தான் வெளிப்படுத்த இருக்கின்றேன். இவர் கொழும்பு மாவட்டம் கொலன்னாவைச் சேர்ந்த ஒரு பன்முக ஆளுமை. இவர்தான் எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோருக்கும் இவருடைய பேர் நன்கு பரிச்சயமான MSM ஜின்னா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். இவர் வாலிப பருவம் தொட்டு எழுத்துத்துறையில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். அன்று முதல் சிறுவர் மலர், இளைஞர் மன்றம், வாலிப வட்டம் என்றெல்லாம் பல ஆக்கங்களோடு இலங்கை வானொலி, தேசிய வானொலி மற்றும் வர்த்தக சேவை நிகழ்ச்சிகளில் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். 1982ஆம் ஆண்டுகளில் முஸ்லீம் சேவையில் நெடுங்கதை, சிறுகதை சொல்லும் வாய்ப்பை பெற்றார். 2018ஆம் ஆண்டு முதல் முஸ்லீம் சேவையில் இன்று வரை பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை நடாத்தும் வாய்ப்பு அந்த MSM ஜின்னா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 2018ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையில் அதாவது பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டு வருகின்றார். MSM ஜின்னா என்றால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக அவரை எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய பேர் MSM ஜின்னா என்ற பெயரை அறியாதவர்கள் இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பெயர் தான் இந்த MSM ஜின்னா. பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சி யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. இவர் ஒரு எழுத்தாளராக மாத்திரம் நின்று விடாமல் ஒரு கவிஞராக, கதை எழுதுபவராக, சிறுகதை, நெடுங்கதை எழுதுபவராக, ஒரு வியாபாரியாக மற்றும் ஒரு கொடைவள்ளலாக, இப்படியாக அவரை அடையாளப்படுத்தி கொண்டே போகலாம். இவரை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவருடைய நல்ல விடயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் MSM ஜின்னாவை பொறுத்த வகையில் சுமார்
150 நிகழ்ச்சிகளில் 170 பேரை நேர்காணல் கண்டிருக்கின்றார். 170 அதிதிகளுக்கு ஊடாக 1000க்கும் மேற்பட்டோரை நினைவுபடுத்தியிருக்கின்றார். 1000 பேருடைய ஆவணங்களை திரட்டுவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. உதாரணமாக அம்பாறையில் ஒருவர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை நேர்காணல் செய்ய வேண்டும் என்றிருந்தால் சில நேரம் அவர் மரணித்திருப்பார். அவர் சமூகத்திலே ஒரு பிரசித்தி பெற்றவராக இருந்து மரணித்திருப்பார். அவரை பாரம்பரிய நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும். அவருடைய சுயசரிதை உள்வாங்கப்பட வேண்டும். என்ன செய்வார்? அவர் அம்பாறைக்கு செல்ல வேண்டும். அவர் மரணிக்காவிட்டால் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர் திருமணம் முடித்திருக்கக்கூடிய மனைவி, அவர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட தந்தையை பற்றி கணவனை பற்றி முழு விவரமும் தெரியாமல் இருக்கலாம். உண்மைதான். அதை ஒருவரிடம் மாத்திரம் பேசி பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய விடயங்களை பல பேர்களோடு சேர்ந்து பல பேர்களை சந்தித்துத்தான் அவருடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக 1000க்கு மேற்பட்டோரை இவர் என்ன செய்திருக்கின்றார்? நினைவுபடுத்தியிருக்கின்றார். அப்படி என்றால் எவ்வளவு கரடு முரடான பாதைகளை எல்லாம் இவர் சந்தித்திருப்பார். அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்தும் MSM ஜின்னா அவர்களை பொறுத்தவரையில் வயது முதிர்ந்த ஒருவர், வயது முதிர்ந்தும் எழுத்துத்துறையை அவர் இன்னும் விடவில்லை. எழுத்துத்துறையோடு தொடர்புடையவராக இருந்து கொண்டிருக்கின்றார் இன்று வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அவர் மரணிக்கும் வரையில் இந்த எழுத்துத்துறையோடு இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இவருடைய அயராத முயற்சியின் காரணமாக இது ஒரு நூலாக வெளியிட ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்நூல் இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு கொழும்பு 7 ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆடிட்டோரியத்தில் இவருடைய இந்த அயராத முயற்சிக்குரிய பிரதிபலனாக இந்த பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஒரு நூலாக வெளியிடுவதற்கு வானொலி முஸ்லீம் சேவை ஆவணம் செய்திருக்கின்றது. எனவே எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பல அதிதிகள், மீடியாவுடன் தொடர்புடைய பல அதிதிகள் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்தான் அதாவது அலி அக்பர் கலாபூஷணம் தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்றார்கள். சீஃப் கெஸ்டாக, அதாவது பிரதம விருந்தினராக ப்ரொஃபஸர் உதித்த கயாஷான் குணசேகர, அதாவது சேர்மன் ஸ்ரீலங்கா புரோட்காஸ்டிங் கோர்ப்பரேஷன், இலங்கை வானொலி சேவையின் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக வருகை தர இருக்கின்றார்கள். அதே போன்று முதலாவது கோப்பி, ஃபர்ஸ்ட் கோப்பி பிரசன்டட், அதாவது முதலாவது நூலை பெற்றுக்கொள்வதற்காக பலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது அல்ஹாஜ் WMSM கமால்தீன் அவர்கள், சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் சப்புமல் இண்டஸ்ட்ரி, இந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் முதலாவது புத்தகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கு பின்னால் பலர்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் மீடியா கெஸ்ட், அதாவது மீடியாவுடைய, அதாவது வானொலியோடு தொடர்புடையவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கு கொள்வதற்கு இருக்கின்றார்கள். அதாவது எங்களுக்கு தெரியும் அல்ஹாஜ் NM அமீன் அவர்கள், மீடியா ஃபோரத்துடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்வதற்கு இருக்கின்றார்கள். அதே போல் முகமது ரசூல்தீன், எடிட்டர் ஆஃப் சீஃப் கொழும்பு தமிழ், இதனுடைய அதாவது ஆசிரியர் அவர்களும் பங்கு கொள்ள இருக்கின்றார்கள். அதே போன்று MBM ஃபைரோஸ் அவர்கள், இப்படியாக பல மீடியாவுடன் தொடர்புடையவர்கள்
விருந்தாளிகளாக, அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதிகளாக வருகை தர இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லோரும் இப்படியான இந்த MSM ஜின்னாவை போன்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எழுத்துத்துறை, ஆக்கங்கள், எழுதக்கூடிய துறைகள், அதே போன்று லைப்ரரிகளில் வாசிக்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும். இந்த MSM ஜின்னா அவர்களுடைய நூல் வெகு விமரிசையாக நடைபெற்று அந்த வீறு நடை போடுவதற்கு அந்த புத்தகம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக நூலாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும். நான் அவருக்கு இந்த நேரத்தில் அவருடைய அந்த நூல் வெகு விமரிசையாக நல்ல முறையில், அதாவது புத்தக வெளியீட்டு விழா நல்ல முறையில் நடைபெற்று முடிவதற்கு நான் இறைவனிடம் இருகரமேந்தி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனவே இப்படியான MSM ஜின்னாவை போன்ற சமூகத்தை நாங்களும் உருவாக்க வேண்டும் எமது சமூகத்துக்கு மத்தியில் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி